போகிறது ஜின்னோட ஒன் ஷாட். பட் இது ஒன் ஷாட்டாக 2 ஷாட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஒன் ஷாட்டாக கொடுக்குறேங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஜின் வந்துட்டு ஒரு சிட்டியில் வாழ ஒரு நார்மல் பர்சன். ஓகே, ஆக்சுவலி உங்கள் பேர் வந்து இதில் வந்துட்டு சாரா. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு மாயான்னு இருப்பாங்க. என் ஜின்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சுகா. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜின்னோட வீட்டில் வந்துட்டு ஜின்னுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்குறாங்க. ஆக்சுவலி அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ரெடியாகின்னு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சுகா வந்துட்டு எங்கேம்மா ஜின், இன்றைக்கி அவனுக்கு தான் பொண்ணு பார்க்க போகுது, பட் அவனை காணவே காணோம் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா அவன் ரூமில் கற்று சதிங்கிறான், வரவே மாட்டேங்கிறான். கேட்டால் எனக்கு கூச்சமாக இருக்குது, அந்த பொண்ணு போது நான் எப்படி பார்க்கறதுன்னு சொல்கிறான். எனக்கு புரியவே இல்லை, இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குறான், பட் பொண்ணு பார்க்க கூட்ட இந்த மாதிரி டைலாக் சொல்கிறான்ப்பா, நீ போய் கொஞ்சம் பேசி அவனை கூட்டினு வா அப்படி சொல்லிட்டு சின்னோட அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவனுக்கு கூச்சலாம் இருக்காது, எங்கே அந்த பொண்ணு அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவேன்ற பயமா அப்படி சொல்லிட்டு சிவா சொல்லும்போது, என்னப்பா சொல்கிற, ஜின் வேர்ல்டு வைஸ் ஆன்சம், அவனை பிடிக்காத பொண்ணு இருக்குமா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது, ஆமாம் அவங்க பையன் வேர்ல்டு வைஸ் ஆன்சம் தான், சரி விடுங்க நான் போய் கூட்டின்னு வரேன் அப்படி சொல்லிட்டு சிவா வந்துட்டு ஜின்னோட ரூமுக்கு போவார். அப்போ சுகா போயிட்டு சின்னோட ரூம் நாக் பண்ணுவார். அவர் திறக்கவே மாட்டார். நான் சுகா வந்திருக்கேன்டா, ஓப்பன் பண்ணுறா அப்படி சொன்ன பிறகு தான் வந்து ஜின் ஓப்பன் பண்ணுவார். ஆக்சுவலி ஜின்னு நினச்சிருப்பாருன்னா இது அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அம்மா இவங்க வந்துட்டு கது தட்டுறாங்க சொல்லி தான் ஓப்பன் பண்ணாமல் இருப்பார். சுகான்னு கேட்டோடனே அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சுகா வந்து கையை பிடிச்சி வேகமாக இழுப்பார் ரூம்குள்ளே. என்னடா பண்ணுற, ஏதோ பொண்ணை பிடிச்சி இழுக்கிற மாதிரி என்ன இழுக்கிற அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது சுகா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குதுடா அப்படி சொல்லிட்டு சுகா கிட்ட வந்து ஜின் சொல்லுவாள், என்ன நர்வஸ்டா அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது, இல்லைடா நான் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்கிட்டலாம் பேசுனதில்லை, எனக்கு முக்கியமான விஷயம் நான் என் லைஃப்பில் வந்துட்டு போய் யாரையுமே லவ் பண்ணதில்லை, என் ஸ்கூல் லைஃப்லேயும் சரி காலேஜ் லைஃப்லேயும் சரி, சடனாக பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குதுடா அப்படி சொல்லிட்டு சுகா கிட்ட வந்துட்டு ஜின் சொல்லுவார், இதில் இல்லைடா பயம், நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம், பொண்ணுக்கு பிடிச்சதா மேரேஜ் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லுவார், ஆமாண்டா சொல்கிறவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் நீ தான் ஆல்ரெடி கமிட்டு, அதனால தான் உன்னோட தம்பி நீ அந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிற, பட் நான் கமிட்டட் இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, என்ன உனக்கு கமிட்டட் ஆக வேணா சொன்னான், காலேஜ் அப்போ அப்படியே நிறைய பொண்ணுங்க சுற்றினாங்க தான், பட் நீ அந்த பொண்ணு விரும்பலையே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது, இப்போ நல்லா சொல்லு, அப்போ எந்த பொண்ணையும் பார்த்தாலும் நீ இப்படி என்னை பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவேன், கேட்டால் இப்போ என்ன இப்படி சொல்லிடா அப்படி சொல்லிட்டு ஜின் சுகாவை பார்த்து கேட்கும்போது, சரி விடு, ஆக்சுவலி பொண்ணு ஃபோட்டோ பார்த்தியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, பார்த்தேன்டா அப்படி சொன்ன, பொண்ணு ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்டப்போ ஜின் சொல்லுவார், இல்லை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, பட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குதுடா அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஏன் இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு சுகா சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கும் ஒன்று பிடிக்கும், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு நல்ல பர்சன் எந்த பொண்ணை மிஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லும்போது, நீ தாண்டா சொல்லிக்க வேண்டியது இதெல்லாம், ஏன்னா யாரும் என்னை பற்றி இப்படி சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி கிளம்பு அப்படி சொல்லும்போது, நான் ஆல்ரெடி கிளம்பி வெளில மட்டும் தாண்டா வரல அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, அது தெரிஞ்சிச்சு, சரி வா போகலாம், எல்லாரும் கிளம்பி ஆல்ரெடி கீழே வெயிட் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சிவா கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜின்னோட ஃபேமிலியெல்லாம் கீழே வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சுகாவும் ஜின்னு வரும்போது, சரி சுகா சொல்ல, சரி ஆண்டி நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு காரில் போயிடுங்க, நானும் ஜின்னும் ஒரு காரில் வரோம் அப்படி சொல்லுவாங்க. நல்ல வேலை பண்ணி வந்து தான் அவன் வரான், இல்லைன்னா வந்தே இருக்க மாட்டான், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அவங்க அம்மா சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆண்டி, நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்கிறீங்க, சரி நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு காரில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜின்னும் சுகாவும் ஒரு காரில் போயிட்டு ரீச் ஆகிடுவாங்க பொண்ணு வீட்டுக்கு. ஆக்சுவலி பொண்ணை போய் பார்ப்பாங்க. ஜின் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அந்த பொண்ணு வந்துட்டு ஜின்னை பார்த்து சிரிக்கிறது, ஐ மீன் வெக்கப்படுறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நார்மலாக வந்து நிற்கும், ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரியே தோணும் ஜின்னுக்கு. பட் வந்துட்டுன்னா அவர் எதுவும் பெருசாக கேட்டுக்க மாட்டார். பட் அப்போ வந்து சுகா கேட்பார், என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் ஏதாவது இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து சுகா கிட்ட கேட்கும்போது, ஏன்டா வாயை விடுற அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது, நான் வாயெல்லாம் விடலடா, இல்லை அந்த பொண்ணு மகமே கொஞ்சம் சேடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து சுகா கிட்ட சொல்லுவார். அப்போ சுகா வந்துட்டு அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து கேட்பாரு, பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமாக சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை விருப்பம், ஆக்சுவலி எங்கள் பொண்ணுக்கு ஜின்னோட ஃபோட்டோ பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு
அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஏதோ ஒரு மாதிரி பொய் சொல்கிற மாதிரியே ஜின்னுக்கு ஃபீல் ஆகும். பட் அவர் எதுவும் கேட்டுக்க மாட்டார். பெரியவங்க சொல்கிறாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணு நம்மள மாதிரி நர்வஸாக இருக்குதா, அதனால தான் வந்துட்டு முகத்தை ஒரு வேளை அப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரும் சைலண்ட்டாக ஆயிடுவார். அதனால் வந்துட்டு பெருசாக மறுபடியும் கேட்டுக்க மாட்டார். ஆக்சுவலி 2 பேர் ஃபேமிலியும் வந்துட்டு ஓகே சொல்லிவிடும் மேரேஜுக்கு. ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு மேரேஜ் கொஞ்சம் சீக்கிரமே வச்சிடலாமா சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னு சொல்லிட்டு ஜின் ஃபேமிலி கேட்குது. இல்லைங்க, ஆக்சுவலி வந்துட்டு அவள் இப்போ வந்துட்டு ஹையர் ஸ்டடி பண்ணலான்னு இருக்கிறான். ஆக்சுவலி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடி வந்துட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேகமாகவே டைம் எடுத்துக்கும். அதுக்கு தான் சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜின் ஃபேமிலியிலும் எல்லோரும் ஓகே தான். ஏன்னா அவங்களே வந்துட்டு சீக்கிரமாக தான் கல்யாணம் வச்சுக்கலான்னு நினைப்பாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தால் ஜின் நல்லா பார்த்துக்குவான். உங்கள் பொண்ணை ஹையர் ஸ்டடியும் படிக்க வைப்பான். நீங்கள் அதை பற்றிலாம் ஒரே பண்ணாதீங்க. அவர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் பொண்ணுக்கு சொல்லிட்டு ஜின் ஃபேமிலி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாம் கான்வர்சேஷனும் முடிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக்கே வந்து மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே சொல்லிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும். ஆக்சுவலி மேரேஜ் அன்னைக்கு வந்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பட் அந்த பொண்ணு மட்டும் சந்தோஷமாகவே இருக்காது. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்துட்டு சின்னக்கு தெரியவே தெரியாது. இப்போ வந்துட்டு என்ன நடக்குன்னா, ஓகே கல்யாணம்லாம் ரெடி ஆகிட்டப்போ சின்னக்கு இருந்தாலும் மனசில் ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே பேச முடியலையே, ஏதாவது பேசணுமே அப்படி சொல்லிட்டு சிவா கிட்ட ஐடியா கேட்பாரு. சிவா வந்துட்டு டேய் நாளைக்கு கல்யாணம்டா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு உட்காந்து 4 பிள்ளை கூட பேச அந்த பொண்ணுக்கிட்ட, யார் வேணாம்னு சொல்ல போகிறாங்க அப்படி சொல்லிட்டு சிவா கேட்கும்போது, டே உண்மை தானே, கல்யாணம் முடிஞ்சப்போ அவள் என் ஒய்ஃப் ஆகிட்டா, பட் அதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசணும்னு தோணுது, ப்ளீஸ்டா வாடா போகலாம் அப்படி சொன்னேன். இந்த நேரத்தில் ஏடா என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு சிவா கேட்கும்போது, ப்ளீஸ்டா ஆமாண்டா, இந்த ப்ளீஸ் சொல்லி என்னை வம்பில் மாட்டி விட மாட்டேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு சிவா சொல்லுவார். சரி வா வந்து தொலை இட்டுன்னு போகிறா அப்படி சொல்லி, டே நான் கல்யாணம் மாப்பிள்றேன், என்னடா இப்படிலாம் பேசுகிறேன், நீ கல்யாணம் மாப்பிள்ள உன்னை எதுவும் பேசக்கூடாதாப்பா, நீ எப்பயுமே என் ஃப்ரெண்டு தான், நீ கல்யாணம் மாப்பிள்ளையா இருந்தாலும் இல்லைன்னு நான் உன்னை இப்படி தான் பேசுவேன் அப்படி சொல்லிட்டு சிவா சொல்லுவார். சுகாவும் ஜின்னும் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு போவாங்க. பட் அங்கே பார்த்தா அவங்க அம்மா இருப்பாங்க. இதை பார்த்த சுகா வந்துட்டு டே அப்படி திரும்பி போகலாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்டா அப்படி சொல்லி ஜின் கேட்கும்போது, டே உங்கள் மாமியாக இருக்கிறாங்கடா அப்படி சொல்லி, என்னது ஆமாண்டா பொண்ணோட உங்கள் அம்மா இருக்கிறாங்க, இப்போ புரியுதா, இப்போ நம்ம அங்கே போனோமா நம்மளை பற்றி தப்பாக எடுத்துக்காங்க, நம்ம போக வேணாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் சுகா. சரிடா வா போகலாம், கல்யாணத்துக்கு அப்புறமே பேசிக்கிறேன் அப்போ தான் பேச முடியும் போலக்குது அப்படி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவார். அதுக்கு சுகா சொல்லார், டே நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ணுற, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா உட்காந்து பேசு, அப்போ ஃபீல் பண்ணுவ, பட் என்ன எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா உன் ஒய்ஃப் கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு வந்து என்கிட்ட புலம்பி ஃபீல் பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது, வாயா இல்லை வேறு ஏதாவது இது நல்ல மாதிரி சொல்ல போதா கடைசியில் என் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குவோன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, சும்மா விளையாட்டு சொன்னேன், யாருக்கு தெரியும் உண்மையிலே நீ வாங்கினாலும் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லும்போது, டே உன் வாஜி முன்னு வாடா அப்போலாம் அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லுவார். நெக்ஸ்ட் மார்னிங் கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி ஆகியிருக்கும். அப்போ வந்துட்டு என்னென்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஜின் ஃபேமிலி பார்க்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒரே மண்டபத்தில் தான் இருக்கிறாங்க. பட் அவங்க தயங்கி வருவாங்க. என்ன ஆச்சுங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அவங்க அம்மா கேட்கும்போது, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு, மன்னிச்சிடுங்க என்ன ஆச்சுங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அவங்க அப்பா கேட்பார். இப்போ இல்லைங்க எங்கள் பொண்ணு வந்துட்டு மண்டபத்தை விட்டு போயிட்டா அப்படி சொல்லும்போது, புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜின்னோட அவங்க அப்பா கேட்கும்போது, இல்லைங்க அவள் யாரையோ லவ் பண்ணியிருந்திருக்கா, பட் அது என்கிட்ட சொல்லவே இல்லை, நாங்கள் இது தெரியாமல் மேரேஜ்க்கு எனக்கு ரெடி பண்ணிட்டு இப்போ பார்த்தா அவள் மண்டபத்தை விட்டு போயிட்டுக்கிறா விரும்பின பையனோட அப்படி சொல்லும்போது சின்ன உங்கள் அம்மாக்கெலாம் பயங்கர டென்ஷன் ஆகும். என்னங்க பண்ணுறீங்க, என்னங்க சொல்கிறீங்க, கல்யாணம் ரெடி பண்ணி இந்த மண்டபம் வரைக்கும் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு ஜின்னோட அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிடுது தயவு செஞ்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஆக்சுவலி இந்த விஷயம் வந்துட்டு ஜின்னுக்கு ரீச் ஆகிடும். ஆக்சுவலி ஜின்னு சுகாவும் வந்துட்டு ரூமில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஜின்னுக்கு வந்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அப்போ வந்துட்டு ஜின் டைரெக்டாக அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துடுவார். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட தான் பேசின்னு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜின் கேட்பாரு, நாங்கள் உங்ககிட்ட அன்றைக்கி தாங்க கேட்டோம் உங்கள் பொண்ணுக்கு விருப்பமா இல்லையா சொல்லிட்டு, பட் நீங்கள் விருப்பம் தானே சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு ஜின் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக கேட்பாரு. அப்போலாம் கத்தி கேட்க மாட்டாரு. இல்லைங்க ஆக்சுவலி அவள் ஏதோ நர்வஸில் இருக்கான்னு நினச்சா நாங்களும் இருந்துட்டோம், பட் அவள் இப்படி பண்ணோன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சொல்லும்போது
அப்போ ஜின் அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் மன்னிச்சிடுங்க, ஒரு வாரத்தை கெட்டு போயிடுறீங்க, பட் இந்த கல்யாணத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன், இப்போ என் பையனோட பேரே கெட்டு போயிடும். ஆக்சுவலி உங்கள் பொண்ணு ஓடி போனாங்க, பட் அது பெருசாக பேச மாட்டாங்க, என் பையன் கல்யாணம் நின்று போனது தான் பெருசாக பேசுவாங்க, உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேசாக அழுவலாம் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஜின்னோட அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அழுவாத, சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற அப்படி சொல்லும்போது அவங்க வந்துட்டு இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் பண்ண தப்பு தான், பட் எங்களை நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க எனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கண்டினியூஸாக கேட்டு இருப்பாங்க. அப்போ ஜின் வந்துட்டு உங்கள் பொண்ணு செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்னங்க பண்ண முடியும், நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேண்டியது, நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லுவார். ஷிவா வந்துட்டு ஜின் தோல் மேலே கை வைப்பார், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. ஜின்னால எதுவுமே பேச மாட்டார். அதுக்கப்புறம் ஜின்னோட அவங்க அம்மா சொல்லுவாங்க, வேணா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மண்டபத்தில் சொந்தக்காரங்க தான் அவங்க பொண்ணு பார்த்து ஜின்னு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஜின்கிட்ட கேட்கலாம், அவன் சரின்னு சொன்னா வேணா நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஜின் வந்துட்டு சொல்லுவார், இல்லை எனக்கு இப்போ மேரேஜ் வேணாம், தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க இதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டு ஃபேமிலி போயிடுவாங்க, கல்யாணமும் நின்றுடும். ஆக்சுவலி ரொம்ப அந்த பொண்ணுக்கோசரம் வந்துட்டு ஜின் கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருப்பாரு, நிறைய விஷயம் வந்துட்டு, பட் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஷிவாவுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், என்ன சொல்கிறதுனே தெரில. ஜின் நீ வந்துட்டு எனக்கு தெரியும் நீ இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, பட் நான் என்ன சொல்கிறேன். அப்போ ஜின் சொல்லுவார், இல்லைடா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஓகே நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணலன்னு போய்லாம் சொல்ல மாட்டேன், ஃபீல் பண்ணுறேன், பட் இப்போதைக்கு நான் கொஞ்சம் தனியாக இருக்க விரும்பேன்டா அப்படி சொல்லிட்டு ஷுகா கிட்ட சொல்லும்போது, இல்லைடா நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஷுகா, இல்லைடா கொஞ்சம் நேரம்டா அப்படி சொல்லும்போது, சரி அப்படி சொல்லிவிட்டு சுகா சொல்லிவிட்டு அவர் போயிட்டு வரும்போது விட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டபத்தையெல்லாம் வந்துட்டு எல்லோரும் மண்டபத்துலேருந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு மாதிரி பேசினே போவாங்க தப்பு தப்பாக ஜின்னை பற்றி, அப்புறம் அந்த பொண்ணை பற்றியும் ஒரு சைடு பேசுவாங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு ரிட்டன் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜின் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கூட சரியாக பேச மாட்டார். அவர் வேலை வீடுன்னு இருப்பார். ஷிவா கிட்ட எப்பயாவது பேசுவார் நார்மலாக, இப்படியே போகும். பட் இதை பார்க்குற ஜின்னோட அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாகும். நம்ம பிள்ளைக்கு பொண்ணை பார்க்குறன்ற பேரில் இப்படி பண்ணி விட்டுட்டோமே நம்ம, இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், பட் அவனை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதே தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஜின்னோட அவங்க அம்மா வந்துட்டு ஷிவாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அவன் வந்துட்டு சரியாக பேசக்கூட மாட்டேங்கிறான், வேலைக்கு போகிறான் வீட்டுக்கு வரான், இப்படியே இருக்கிறான், எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, கொஞ்சம் நீ பேசுப்பா, வேறு ஏதாவது பொண்ணு பார்க்கலாமா சொல்லிட்டு அப்படின்னு வந்துட்டு ஜின்னோட அவங்க அம்மா கேட்கும்போது, அம்மா இதே டாபிக் தான்மா அப்பா எனக்கு ஆல்ரெடி கால் பண்ணி பேசினாரு, நான் அவங்ககிட்ட பேசினேன், மேரேஜ் பற்றி எடுத்து பேசினாவே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான், தயவு செஞ்சு இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசாதடா இந்த விஷயத்த ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாமா, அதுக்கு தான் நான் மறுபடியும் எதுவுமே பேச போகலை அப்படி சொல்லும்போது ஜின்னோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாகும். என்னப்பா ஒரே பையன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு ஷுகா வந்துட்டு, இல்லைம்மா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், நான் ஆக்சுவலி வந்துட்டு அவனை கூட்டின்னு ஒரு ட்ரிப் மாதிரி போகலான்னு இருக்கிறேன், அப்போ அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஷுகா வந்து ஜின்னோட அம்மாட்ட கேட்கும்போது, இல்லைப்பா நிச்சயமாக கூட்டின்னு போ, பட் அவன் வருவானா அப்படி சொல்லிட்டு ஜின்னோட அம்மா கேட்கும்போது, இல்லைம்மா வரமாட்டேன் தான் சொல்லுவான், பட் நான் அவன்கிட்ட எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி கூட்டின்னு போகிறேன் அப்படி சொல்லும்போது, சரிப்பான்னு சொல்லுவாங்க ஜின்னோட அம்மா. அப்புறம் ஜின்னோட அம்மா வந்து தேங்க்ஸ் ஷுவா அப்படி சொல்லும்போது, ஏம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க, அவன் அவன் என் ஃப்ரெண்டுமா, நீங்கள் தேங்க்ஸ்லாம் எதுவும் சொல்ல வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஷுவா ஃபோனை வச்சுடுவார். ஷுகா வந்துட்டு ஜின்கிட்ட போயிட்டு, நான் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு நான் போகலான்னுக்கிறேன், நீ வரியாடா அப்படி சொல்லிட்டு ஜின்னை பார்த்து கேட்பாரு. அப்போ ஜின் வந்துட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அப்படி சொல்லும்போது, அதுக்கு ஷுவா சொல்லுவார், நீ எப்போ பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறேன், எனக்கு தெரியாது இந்த தடவை நீ ட்ரிப்புக்கு வர அவ்வளோதான், இல்லைன்னா பார்த்துக்க நான் உன்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரிடா எங்கே போகிறான் அப்படின்னு ஜின் கேட்பாரு. இல்லை நம்ம போகிறது வந்து ஒரு டவுன், பட் அது டவுன்னா சிட்டி டைப் கிடையாது, அது கொஞ்சம் வில்லேஜ் அண்ட் டவுனோட மிக்ஸ் ஆன டைப், அங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நம்ம கொஞ்ச நாள் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன், அதனால தான் உன்னையும் கூட்டேன்டா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, ஜின்னு வந்துட்டு ஓகே நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், பிரேக் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, சரி நாளைக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு ஷுகா சொல்லுவார். அதுக்கு ஜின் வந்துட்டு ஓகே நான் எல்லா திங்ஸும் பேக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி 2 பேரும் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க ட்ரெயினில் தான் போவாங்க. ட்ரெயினில் போயிட்டு அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப வில்லேஜும் இல்லை டவுனும் இல்லை, ரெண்டும் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும்.
அப்போ வந்துட்டு போய் ரீச் ஆகிடுவாங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஜனங்கள்லாம் போவாங்க. பட் ரொம்ப வந்து சிட்டி மாதிரி ஓடான்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மி. எங்கே போய் தங்குறதுன்னு கேட்டால் சுகா கிட்ட எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொன்னேன், டேய் உன்னை நம்பி தான்டா வந்தேன், இப்போ எங்கே தங்குறதுன்னு கூட தெரியல அப்படி சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, இல்லைடா ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு தடவை என்னோடய கிளாஸ்மேட் கூட இந்த ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வரும்போது சின்ன வயசு, சரி மறுபடியும் இதே ஊருக்கு விசிட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால தானே தெரியல எங்கே தங்குறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ என் கிளாஸ்மேட் வந்துட்டு அவங்க வீடு இங்கே இருந்துச்சு. அதனால் வந்து ஸ்டே பண்ணேன். இப்போ நான் என் கிளாஸ் ஃப்ரெண்ட் நம்பி தானே இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். பட் நீ அவன் கூட காண்டாக்டில் இருக்கிறியா அப்படி சொல்லிட்டு சின்ன கேட்கும்போது, அதெல்லாம் கிடையாதுடா. அட பாவி, இப்போ இந்த ஊரில் நம்ம யாரை போய் தெரியணும்னு சொல்லிட்டு பேசுறது இப்படி இன்னும் மாட்டி விட்டுட்டேடா அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் அதெல்லாம் விட்றா வா என் கிளாஸ்மேட் இருக்கிறான்னா ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம், இருந்தால் லக்கு, இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் அப்படி சொல்லும்போது ஜின் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணி வச்சுக்க சொல்லிட்டு இப்போ தான் அவர் வந்து கொஞ்சம் பழைய மாதிரி லிஸாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதை வந்துட்டு சிவாவை நோட்டீஸ் பண்ணுறாரு. சிவா மனசில் வந்துட்டு இவன் இந்த ஊரை விட்டு மறுபடியும் கிளம்பும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பழைய மாதிரி மாறிடணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஆக்சுவலாக சிவாவும் அப்புறம் ஜின்னு வந்துட்டு சிவாவோட கிளாஸ் பெட்ரூம் வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி இருக்கும். இதை பார்க்குற ஜின்னுக்கு டென்ஷன் ஆகும். என்னடா இப்படி இதே அப்படி சொல்லிட்டு அதுக்கு சுகா வந்துட்டு மறைப்பார். சுகா வந்துட்டு டே தைரியம் செஞ்சு மறைக்காதுடா, அவன் இருப்பான்னு நினச்சிருந்தாலும் வந்தேன், பட் அவன் இல்லை, நான் என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ நம்ம என்னடா பண்ணுறது, இந்த ஊருக்குள்ளேருந்து நம்மளுக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, சரிடா ஏதாவது யார்கிட்ட கேட்கலாம் ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லும்போது, சரி யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படி சொல்லும்போது, அது தாண்டா தெரியல அப்படி சொல்லி சுகா சொல்லும்போது, டே என்னை நீ கடுப்பாக்கிற, நான் எங்கள் ஆஃபீஸில் இருந்திருப்பேன் தெரியுமா, ட்ரிப்பு போகலாம் அது போகலான்னு கூட்டி இப்போ இந்த மாதிரி ரோடோட என்னை நிற்க வச்சிருக்கிறேடா, டே ரோடோட நிற்க வைக்கல, திரிய தான் விட்டுருக்கேன் அப்படி சொல்லும்போது, இப்போ இது ரொம்ப முக்கியம்டா அப்படி சொல்லும்போது, சரி வா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் யோசிப்பாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குதுடா, இங்கே ஏதாவது ஹோட்டலில் ஏதாவது இருக்குமா சொல்லிட்டு ஜின் வந்துட்டு ஷோவை பார்த்து கேட்கும்போது, எனக்கு தெரியாதுடா, இன்னதே சொன்னேன் நீ வந்து இந்த ஊரில் இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டால் இப்போ தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஜின் கேட்கும்போது, அது இல்லைடா இந்த வந்து இருந்து தான் இருக்கிறேன், பட் நான் வரும்போது சின்ன வயசுடா, அப்போ எனக்கு ஆக்சுவலி எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, மினிமம் 10 வருஷம் ஆகிருக்குங்க அப்படி சொல்லி, அடப்பாவி 10 வருஷம் ஆயிடுச்சு இப்போ கூட வந்துக்கிறேடா, இப்போ நிறைய விஷயம் மாறி இருக்காதாடா, அதை யோசிக்கவே இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு கேட்கும்போது, அதெல்லாம் யோசிக்கணும் தானே நினச்சேன், பட் ஏதோ ஒரு விஷயத்தில் மறந்துட்டேன், பட் என்னது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, சரிடா சாமி கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கா, நான் இங்கே யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்குறேன், கேட்டு நிச்சயமாக நம்ம இங்கே தங்குறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லுவார். சரி வாடா போகலான்னு சொல்லும்போது இவங்க கொஞ்சம் நடந்து போயின்னு இருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் மாதிரி, எப்படின்னா அங்கே வந்து இது அந்த கேக் அப்புறம் வந்து ப்ரெட் இதெல்லாம் கிடைக்கும். காஃபி கிடைக்க முக்கியமான விஷயம், அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே வந்துட்டு ஒரு லைப்ரரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே காஃபி குடிக்க வர்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஆளுங்களாம் வந்துன்னு போவாங்க, பட் அது வந்துட்டு ரொம்ப கூச்சலாக அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் இருக்கும். இதை பார்த்த உடனே சுகா வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. அப்போ இது கேட்ட ஜின் வந்துட்டு என்னத்தடா கண்டுபிடிச்ச அப்படி சொல்லி கேட்கும்போது, இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குதுடா அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லும்போது, அது எனக்கே தெரியுதுடா, இதை போய் பெருசாக கண்டுபிடிச்சிட்டே நீ அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, சரி வாடா அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலாக உங்கள் லக்கேஜெலாம் எடுத்துருந்து அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போவாங்க. போனால் அந்த காஃபி ஷாப்பே ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆக்சுவலாக அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, பட் யாருமே பேசிக்க மாட்டாங்க. காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு அதை குடிச்சுன்னா அங்கே புக் இருக்குல்ல, அந்த புக்கெல்லாம் எடுத்து எல்லாருமே வந்துட்டு படிச்சுன்னு இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குற சுகாக்கும் ஜின்னுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சிட்டியில் வந்துட்டு ஒரு கெஃபேக்கு இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஷாப் இதுக்கு போனால் ஒரே சவுண்டாக நாய்ஸாக இருக்கும். பட் இங்கே அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்க பார்க்குறாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இந்த காஃபி ஷாப் சொல்லிட்டு 2 பேரும் மனசில் நினைப்பாங்க. அப்போ 2 பேரும் போய் ஒரு டேபிளில் உட்காரவங்க. அவங்க லக்கேஜெலாம் சைடில் வச்சுட்டு, லக்கேஜ் சைடில் வைக்கும்போது டப்புன்னு சுகா வந்துட்டு லக்கேஜை போட்டுருவார். அதுக்கு அங்கே இருந்தவங்கெல்லாம் திரும்பி சுகாவையும் சின்னி பார்ப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆகிடும். ஏன்னா எல்லோரும் ரொம்ப சைலண்ட்டாக படிச்சுன்னு இருக்கிறாங்க, பட் இவங்க வந்து சவுண்ட் பண்ணதுனால எல்லோரும் வந்துட்டு இவங்கள பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷோவை எடுத்து வச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்குவார். அப்போ மாயா வந்துட்டு கேட்பாங்க, சார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லிட்டு. அப்போ சுகா வந்துட்டு சொல்லுவார், இங்கே என்னம்மா கிடைக்கும் எனக்கு தெரியாது, நாங்கள் புதுசு அப்படி சொல்லும்போது, இங்கே கேக் அப்புறம் வந்து ப்ரெட் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் கிடைக்கும், காஃபி அண்ட் டீலாம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு மாயா சொல்லுவாங்க.
அதுக்கு வந்துட்டு சிவா சொல்றாரு, "இப்போதைக்கு ஒரு 2 காஃபி மட்டும் குடும்மா. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆர்டர் பண்றேன்" அப்படி சொல்லுவாரு. அப்ப மாயா கிளம்பி போயிடுவாங்க. இப்பதான் உங்க என்ட்ரி. அப்ப மாயா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க, "சாரா, ஆக்சுவலி அந்த டேபிள்ல இருக்கிற 2 பேருக்கு வந்துட்டு காஃபி" அப்படி சொல்லும்போது, "சரி" அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்வீங்க. எனக்கு என்னமோ உங்க 2 பேரும் புது ஆள் மாரி இருக்குது சொல்லிட்டு மாயா சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க சொல்லுங்க, "பார்த்தாலே தெரியுது அவங்க புது ஆள் தான். இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல." அப்படி சொல்லிட்டு நீங்க மாயா கிட்ட சொல்லுவீங்க. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்ட நீங்களும் மாயாவும் தான் நடத்துறீங்க. ஆக்சுவலி உங்க 2 பேருக்கு அப்பா, அம்மா கிடையாது. நீங்க ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தீங்க. வளர்ந்து படிப்பு முடிச்ச பிறகு நீங்க வந்துட்டு சரி ஒரு வில்லேஜ் டைப் இருக்கிற டவுன் சைடு போயிட்டு ஒரு கெஃபே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த கெஃபே. நீங்க இத நல்ல மாரி நடத்தின்னு இருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்து மாயாவுக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அர்ஜுன் சொல்லிட்டு. நீங்க வந்துட்டு யாரையும் இதுவரைக்கும் விரும்பல. நீங்க வந்துட்டு உங்களோட வேலையிலேயே கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் வச்சிருக்கிறதுனால, நீங்க அந்த மாரி இதெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு கிளியரா இருப்பீங்க. அப்போ நீங்க 2 காஃபி எடுத்துன்னு போயிட்டு சுகாக்கும் அண்ட் ஜிம்மினுக்கும் வந்துட்டு அவங்கவங்க டேபிள் மேல வைப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மின்து வந்துட்டு அவர் கையில கீ வச்சிருப்பாரு. ஒரு கீ வந்துட்டு அது தெரியாம கீழ விழும். நீங்க அத எடுத்து குடுக்க போவீங்க. ஆக்சுவலி அவரும் கீழ குனிவாரு, நீங்க கீழ குனிங்க. 2 பேர் தலையும் ஒண்ணா இடிச்சுக்கும். இடிச்ச உடனே வந்து அப்போ ஜின் சொல்லுவாரு, "சாரி ஆக்சுவலி என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் தெரியாம இடிச்சுட்டேன்" அப்படி சொல்லும்போது, அதுக்கு நீங்க சொல்லுங்க, "இதுல யாரும் மிஸ்டேக் இல்லைங்க. நானும் உதவி பண்ணலான்னு கீழ குனிஞ்சு எடுக்க போனேன். நீங்களும் எடுக்க போனீங்க. இதுல யாரோட மிஸ்டேக்கும் இல்ல" அப்படி சொல்லிட்டு அந்த கீய குடுத்துட்டு நீங்க ஸ்மைல் பண்ணிட்டே வந்துடுங்க. இந்த விஷயம் நீங்க சொல்லும்போது, ஜின்னுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகும். ஏன்னா, ஒண்ணு என் மேல தப்பு, இல்ல உங்க மேல தப்புன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க வந்துட்டு யார் மேலயும் தப்பு இல்ல அப்படி சொல்லிட்டு போன விஷயமே வந்துட்டு, இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பேசுறாளே அப்படின்ற மாரி தோணும். இத நோட்டீஸ் பண்ற சுகா வந்துட்டு, "என்னடா ரொம்ப நேரம் ஏதோ ஆழ்ந்து யோசிக்கிற" அப்படி சொல்லும்போது, "அதெல்லாம் யோசிக்கலடா. இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா பேசுறா தானே" அப்படி சொல்லும்போது, "எந்த பொண்ணு?" "ஏய் இப்பதான் நம்மளுக்கு காஃபி குடுத்தாங்களே" அப்படி சொல்லிட்டு, "சரி காஃபி குடுத்தாங்க ஓகே. நீ எதுக்கு அந்த பொண்ண பத்தி ரொம்ப நேரம் யோசிக்கிற?" அப்படி சொல்லும்போது, "டேய் ஜஸ்ட் நார்மலா சொன்னேன். அவங்க ரொம்ப மெச்சூர்டா பேசுற மாரி தோணுச்சு. அதனால சொன்னேன்." அப்படின்னு வந்துட்டு ஜின் வந்து ஷுவா கிட்ட சொல்லுவாரு. சரி அத விடு. நம்ம இப்ப எங்க தங்கறதுன்னு தெரியல. அத யோசிக்கலாம்டா. அப்படி சொல்லிட்டு ஷுவா சொல்லும்போது, "என்னது? அத நான் யோசிக்க மாட்டேன். நீ தான் யோசிக்கணும். நீ தான் என்ன கூட்டின்னு வந்த. ஒழுங்கா இங்க யோசி. இல்ல நம்ம மறுபடியும் கிளம்புறோம்." அப்படி சொல்லும்போது, "டேய் நீ அவசரலாம் படாத. நான் இங்க யார்கிட்டயாவது கேட்கறேன்டா ஹெல்ப்" அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அகைன் நீங்க வரீங்க. "சார் உங்களுக்கு வேற யாராவது தேவையா?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஷுவா வந்துட்டு, "ஆமாங்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை." அப்படி சொல்லும்போது, "முக்கியமான விஷயமா? எனக்கு புரியலைங்க சார்." அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி நாங்க இந்த ஊருக்கு புதுசு. என் ஃப்ரெண்ட் இருப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் அவன் இல்ல. அப்படி சொல்லும்போது, "ஓகே. எந்த வீடுங்க?" அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த ஆக்சுவலி நெக்ஸ்ட் தெரு லாஸ்ட் வீடு லாக் ஆகிருந்துச்சு. அந்த அந்த வீட்ல இருந்தவன் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சிவா சொல்லும்போது, "சார் ஆக்சுவலி அவர் வந்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி 5 வருஷம் ஆகுது." அப்படி சொல்லும்போது, அவ்வளோதான் சிவாவுக்கு, "அட கடவுளே! 5 வருஷத்துக்கு முன்னாடி போனவன தேடியா நான் இப்ப வந்திருக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சுக்குவாரு. பட் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்போ வந்துட்டு சோகமாயிட்டாரு. அப்போ ஜின் வந்துட்டு கேட்பாரு, "ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாமா?" அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்கள பார்த்து சொல்லும்போது, "உதவி தானே தாராளமா கேளுங்க. அது எதுக்கு நீங்க தயங்கி கேட்குறீங்க? சொல்லுங்க. என்ன உதவி? என்னால முடிஞ்சா செய்யறேன்." அப்படி சொல்லும்போது, "இல்லைங்க. ஆக்சுவலி நாங்க இந்த ஊருக்கு புதுசு." அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, "இல்ல அது பார்த்தாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க 2 பேருமே இந்த ஊர்ல பார்க்கல. தெரிஞ்சுச்சு நீங்க புது ஆள் சொல்லிட்டு." அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அப்ப ஜின் நெனைப்பாரு, ரொம்ப கிளவராவும் இருக்கிறாங்க இவங்க அப்படி சொல்லிட்டு, இல்லைங்க இங்க ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது ஹோட்டல் இந்த மாரி ஏதாவது கிடைக்குமா சொல்லிட்டு கேட்குறேங்க அப்படி சொல்லிட்டு தயங்கி கேட்பாரு. அதுக்கு நீங்க சொல்லுவீங்க, "இதுல என்ன தயக்கம் இருக்குது? நீங்க நார்மலாவே கேட்கலாம். ஆக்சுவலி இங்க ஹோட்டல் இந்த மாரிலாம் எதுவும் அவ்வளவா இங்க இல்ல. ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைட் டவுன்றதால நெறைய பேர் வந்துட்டு அந்த மாரிலாம் வச்சுக்கிறது இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சது ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பட் அது வேற யாரும் இல்ல. இப்ப நாங்க தங்கியிருக்கிற ஓனர் தான். அவங்க கிட்ட வேணா கேட்டு பார்க்குறேன். ஏன்னா நாங்க தங்கியிருக்கிற மேல வீட்டுக்கு கீழ வந்துட்டு ஒரு போர்ஷன் வந்து காலியா இருக்குது. நீங்க
தங்குற அங்கே ஓகேன்னா நான் உங்ககிட்ட வேணா பேசி பார்க்குறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஓகே சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் ஒரு இடம் இருக்குது சொன்னதே பெரிய விஷயம். இப்போதைக்கு தங்க இடம் கிடைச்சா போதுங்க. அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஓகே சொல்லுங்கள். ஏன்னா சம்டைம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அவசரத்துக்கு தேவை சொல்லிட்டு ஓகே சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அப்புறம் ஏன்டா ஓகே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படி சொன்னோன்னே ஸ்ரீன்னு சொல்லுவார். அதுக்கு இதில் என்னங்க தேங்க்ஸ், இது வந்து ஹெல்ப் தானே அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. நீங்கள் போயிட்டு மாயா கிட்ட இந்த மாதிரி அவங்க தங்குறதுக்கு இடையில சொன்னாங்க. ஆக்சுவலி நம்ம இருக்கிற அந்த வீட்டில் கீழ் போர்ஷன் காலியாக இருக்குது இல்லை, அதை வந்துட்டு நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கால் பண்ணி கேளு, இந்த மாதிரி கொடுக்க முடியுமா சொல்லிவிட்டு, அப்போ மாயாவும் கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. அவங்க தரேன்னு சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னா நான் போய்ட்டு அவங்கள எடுத்துன்னு போய் காட்டிட்டு வந்துடுறேன். இங்கே வர கஸ்டமரை நீ பார்த்துக்க மாயா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு கிளம்புங்க. அப்போ சுகாவும் இன்னும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இந்த போகலாமா சொல்லிவிட்டு போகலாம் அப்படி சொன்னோன்னே, ஆக்சுவலி அவங்க வந்துட்டு 2 பேரும் காஃபி குடிச்சதுக்கான வந்துட்டு காசு வந்துட்டு அங்கே டேபிளில் வச்சுட்டு தான் வருவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கூட்டின்னு போவீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, நீங்கள் இருக்கிற வீடு வந்துட்டு உங்களோட காஃபி ஷாப்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரீச் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி வந்துட்டு இவங்ககிட்ட தான் இருக்குது அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் சாவி வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு யாராவது வந்தால் காட்டுறதுக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் இவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட இப்போ கேட்டோடனே அவங்க ஓகே சொன்னதால் இவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் எங்கே நில்லுங்க, மேலே தான் எங்களோட நாங்கள் தங்கி நிற்கிறோம், அங்கே தான் இந்த ரூமோட கீ இருக்குதுன்னு போய் எடுத்துன்னு விடுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுவீங்க. இவங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகிடும். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, நம்ம எதிர்பார்த்து தான் நல்லா இருக்காது சொல்லிட்டு, பட் நல்லா தான் இருக்குது சொல்ல 2 பேரும் மனசுல நினச்சிக்கோங்க. அப்போ ஜின் வந்துட்டு சொல்லுவார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் யாருனே தேவைப்பட்டு எனக்கு வந்துட்டு உதவி பண்ணுறீங்களே இந்த அளவுக்கு அப்படி சொல்லும்போது நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கணும். இது உதவி பண்ணுறதுக்கு எங்கள் யாரோ தெரிஞ்சிருந்தால் தான் உதவி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது ஜின்னுக்கு உண்மையாலுமே உங்களை வந்துட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப இப்போ கல்யாணம் நின்று போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப டென்ஷனாக இது வந்தார். பட் உங்ககிட்ட பேசும்போது ஒரு பீஸ் அமைதி அவரால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் க்ளோஸ் ஆகியிருந்ததுனால அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இங்கே சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, இங்கே ஹோட்டல்லாம் பெருசாக இல்லை, எங்களோட கஃபேல வந்துட்டு பேக்கரி கேக், ப்ரெட் இந்த மாதிரி ஐட்டம் தான் கிடைக்கும். பட் சாப்பாடுன்றது இங்கே கிடைக்காது. பட் நீங்கள் தப்பாக எடுத்துக்கல, நாங்கள் சமைக்கும்போது நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லும்போது ஜின் வந்துட்டு, இல்லைங்க உங்களுக்கு எதுக்கு தொந்தரவுலாம் எதுவும் இல்லைங்க, சாப்பாடு தானே இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது சரிங்க சொல்லிவிட்டு அப்போ தான் ஜின் சொல்லுவார், என் பேர் வந்து ஜின் அண்ட் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா சொல்லிட்டு கேட்கும்போது, என் பேர் வந்து சாரா அப்படி சொல்லும்போது, சுகா வந்துட்டு நைஸ் நேம் அப்படி சொல்லும்போது, தேங்க்ஸ் அப்படி சொல்லும்போது, என் பேர் சுகாங்க, நீங்கள் என் பேரே கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, வந்ததுலேருந்து ஜின் கூட பேசினுக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை பார்த்து ஸ்மைல் பண்ணினே போயிட்டீங்க. ஜின்னுக்கு என்ன தெரியல, மனசு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகும். எதுக்கு இப்படி இந்த மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாருன்னா அவருக்கே தெரியல. இதை வந்துட்டு நம்ம சுகர் நோட்டீஸ் பண்ணார். பரவாயில்ல, நம்ம நண்பனாயவே சிரிக்கிறான் பொண்ணை பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி தான் மனசில் நினச்சிக்காரு. அதுக்கப்புறம் வந்து வாய்த்ததே கேட்டுவார், என்னாச்சு ஜின், நீ வந்துட்டு சாராவை பார்த்து சிரிக்கிற அப்படி சொன்னாங்க. நான் எங்கடா சிரித்தேன், நீ சிரிச்சிட எவ்வளோ நேரமா அப்படி சொன்னாங்க. அப்போ தான் அவரும் ரியலைஸ் பண்ணார், ஆமாம் நம்ம சிரிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஜின் சொல்லுவார், சாரா வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறாங்கல்ல அப்படி சொல்லிட்டு ஷுவாட்ட சொல்லும்போது, உண்மையாலே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்கு அது தெரிஞ்சிச்சு, நீ அவ்வளோ நேரமாக அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்ததுலே, என்ன தப்பான எண்ணத்தோடலாம் பார்க்கலடா, எனக்கு தெரியும்டா, நீ சும்மா தான் பார்த்துன்னு இருந்தேன், அதுக்குள்ளே இதுக்கு டென்ஷன் ஆகிற அப்படி சொல்லிட்டு ஷுவா சொல்லுவார், சரி வாடா க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் ஜோடிச்சு முடிச்சுட்டு, ஓ மை காட், உன்னை நம்பி ட்ரிப்புக்குன்னு வந்ததுக்கு என்னை நல்லா வேலை வாங்கிட்டேடா சுகா அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, அப்போ நான் மட்டும் வெட்டியாக வந்தேன், நானும் நல்லா வேலை பண்ணேன், எனக்கும் டயர்டாகிதுடா, நான் என் கிளாஸ்மேட்டை நம்பி வந்தது தப்புடா அப்படி சொன்னேன். என்னது அவனை நம்பி நீ எங்கே வந்துட்டா, அவங்ககிட்ட கான்டாக்ட்னே இல்லை, எப்போயோ வந்துருக்குற, அதனால் நீ வந்திருக்கிற, பாவம் அவங்க போனது கூட தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கணும் பாரு, இதை நினச்சி தான் காமெடியாக இருக்குது சொல்லிட்டு ஜின் வந்துட்டு கொஞ்சம் சிரித்து சொல்லுவார். சுகா மனசில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜின் வந்துட்டு கல்யாணம் நேரத்துக்கு சிரிச்சே இருக்க மாட்டார், ரொம்ப இதாக இருப்பார். அப்போ பரவாயில்ல, நம்ம நண்பன் இப்போ சிரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன், நல்லதாக ஆயிடுச்சு இங்கே வந்தது கூட
அப்படி சொல்லிட்டு சுகா நினைப்பாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு பேக்கரிலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆக்சுவலி இப்போ மதியானம் வந்து விட்டு போயிருப்பீங்க. பட் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அங்கே வந்துட்டு அது வில்லேஜ் டைப்புன்றதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு 6:30 அப்பயே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பீப்புள் அவ்வளோ வரமாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டிலேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. அதனால் சொல்லிட்டு அப்போ வந்து சாரா எப்படி இருக்கிறீங்க சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, நான் மதியானம் பார்த்த மாதிரி தாங்க இப்பயும் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு எதுவும் பேச மாட்டேன். அப்புறம் நீங்கள் வந்துட்டு மேலே போயிடுவீங்க. போயிட்டு வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க பின்னாடி வந்துட்டு மாயா வருவா. மாயா வந்துட்டு நீங்கள் 2 பேர் தான் புதுசாக வந்தீங்க, தங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் மாயா வந்துட்டு எதுவும் பேச மாட்டாங்க. சரிங்க போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் மேலே வந்துடுவாங்க. அப்போ வந்துட்டு மாயா சொல்லுவாங்க, ஏய் ஏய் என்னடி அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும்போது, நான் வந்துட்டு அர்ஜுன் கூட வெளில போகலான்னுக்கிறேன்டி. என்னது இவ்வளோ நேரத்துக்கா? ஏன்னா போயிட்டு ஒரு 9 o'clockலாம் வந்துடும். ப்ளீஸ்டி நீ தான் ஒத்துக்கணும். ப்ளீஸ் 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 நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ இந்த மாதிரி அர்ஜுன் கூட வெளில போகிறதுலாம் எனக்கு பிடிக்கிறது இல்லடி அப்படி சொல்லும்போது, ஏன் அவன் உன் பாய் ஃப்ரெண்ட் தான்டி. மேரேஜுக்கு அப்புறம் எங்கே வேணால் போய் சுற்றுங்க தொலைங்க. பட் இப்போலாம் நான் அவனை அலோவ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ்டி அப்படி சொல்லி எதுக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா கிட்டே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மேரேஜ் பற்றி பேச போகிறேன்ப்பா அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவேவா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டி அர்ஜுன் வந்துட்டு ஆல்ரெடி 2-3 தடவை உங்கள் அப்பா அம்மாட்ட பேசியாட்டான். பட் இப்போ என்னை இட்டு போய் காட்ட போகிறான். எனக்கு அதனால தாண்டி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படி சொல்லி. நர்வஸ்லாம் படாது, நிச்சயமாக உன்னை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு யாருக்கு பிடிக்காம போகும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, நீ தாண்டி சொல்கிறான் அவன் அர்ஜுன் சொல்கிறான், நீ ஒரு பெஜியடி நீ வாயடி உன்னெல்லாம் வச்சுட்டு மேய்க்கவே முடியாது அப்படி சொல்கிறான்டி அப்படி சொல்லிட்டு யார் மாயா சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் சிரிப்பீங்க. ஆக்சுவலாக அர்ஜுன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், சைலண்ட். நீ கொஞ்சம் கத்துவியா அதனால தான் அப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது, ஆமாண்டி நீ அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணிடு இந்த விஷயத்தெல்லாம். ஆனால் அவன் கூட வெளில போகிறேன் சொன்னால் மட்டும் முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு மாயா சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீ பார்த்து போயிட்டு வா அண்ட் மெசேஜ் பண்ணு இல்லை ஃபோன் பண்ணு அங்கே ரீச் ஆனவொடனே அப்படி சொன்னேன். சரி பாய் டி அண்ட் தேங்க்ஸ் டி. பாயும் ஓகே தேங்க்ஸும் ஓகே பட் பார்த்து போயிட்டு வா பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. வந்து கிளம்பி அர்ஜுன் கூட போயிடுவாங்க. அப்போ நீங்கள் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் கீழே போயிட்டு ஜென்னியும் சுகாவையும் கூப்பிடுங்க வந்து சாப்பிடுங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா புது ஆள் பாவம் நம்மளுக்கு வீடு தங்குறதுலாம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்ககிட்டயே சாப்பாடுலாம் போய் சாப்பிட போகிறோம், அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குற மாதிரி வந்துட்டு யோசிப்பாங்க. இதை புரிஞ்சுக்கின நீங்கள் வந்துட்டு நீங்கள் எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல ஓகேவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது இதை கேட்குற ஜின்னுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம ஏன்னா மனதில் நினச்சது இவங்க முகத்தை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, சரி வாங்க சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் நடந்து போகும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு அந்த மெட்டல் வழுக்கிடும். நீங்கள் விழுப்புவீங்க. டக்குன்னு வந்துட்டு ஜின் வந்துட்டு பிடிச்சிடும். ஆனால் உங்களுக்கு கால் சுளிக்கும். அப்போ வந்துட்டு பார்த்துங்க அப்படி சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்துட்டு நம்மள டச் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நகரலான்னு பார்த்தா உங்களுக்கு கால் வலிக்கும். அப்படி சொன்னது ஜின் என்னாச்சுங்க அப்படி சொன்னேன். ஒன்றும் இல்லைங்க. இல்லை சொல்லுங்க அப்படி சொன்னேன். இல்லைங்க கால் கொஞ்சம் சுளுக்கிச்சு அப்படி சொல்லிட்டு அவர் உங்களை வந்து நிமித்தி நிற்க வைப்பார். நீங்கள் மெட்ல மேலே கால் எடுத்து வைக்கவே முடியாது, அப்படி வலிக்கும். பட் நீங்கள் ஜின்கிட்ட இதை சொல்லவே மாட்டீங்க. சுகாவே இதை பார்ப்பாரு. சுகா சொல்லுவார், உங்களுக்கு கால் நல்லா சுளுக்கிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இங்கே சுகா பார்த்து ஆமாம் பிரதர் அப்படி சொல்லும்போது, என்னடா இந்த பொண்ணு எனக்கு சடனாக பிரதர்னு சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி மனசில் இருக்கேன். பட் எதுக்கு சொல்லிக்கப்பட்ட வாயை திறந்து அப்போ ஜின் வந்துட்டு ரொம்ப வலிக்குதுங்களாங்க அப்படி சொல்லும்போது, இல்லைங்க வலிக்குது தான் பட் ஓகே நான் நடந்துடும் சொல்லிட்டு மெட்ல மேலே காலை தூக்கி உங்களால் வைக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் வலிக்கலன்னு சொல்கிறீங்க. பட் ஜின் வந்துட்டு உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ண போகிறேன்னு சொல்லுவார். என்ன உதவி அப்படி சொன்னேன் உங்களை அப்படியே தூக்கிடுவார். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். பட் அவர் உதவி என்ற அர்த்தத்தில் தான் பண்ணுறாரு. பட் அவர் தூக்கினோடனே உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான் தப்பான இடத்துல உங்களை தூக்கல, உங்களை நிஜமாலுமே நடக்க முடியலன்னு எனக்கு தெரியுது, அதனால தான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை தூக்கின்னு மெட்ல மேலே ஏறி நடந்து போவார். இதை பார்க்குற சுகா வந்துட்டு யார் இது நம்ம நண்பனா இல்லை வேற யாரா அப்படின்ற மாதிரி தான் அப்படி பார்த்து நிற்பார். இதை பார்க்குற ஜின் வந்துட்டு டே என்னடா அங்கே பார்த்து நிற்கிற வாடா எங்கள் பின்னாடி அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்துட்டு அவர் தூக்கின்னு போயிட்டு அங்கே வந்துட்டு கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை சோஃபா மேலே உட்கார வைப்பார். உட்கார வச்சுட்டு உங்கள் காலை எடுத்து சோஃபா மேலே வச்சு காலை டச் பண்ணுவார். இங்கே வலிக்குதுங்களா, எந்த சைடு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு காலெலாம் டச் பண்ணி அவர் பார்ப்பாரு, எங்கே வலிக்குதுன்னு சொல்லுங்கள், நான் ஏதாவது ஆயில்மெண்ட் போடுறேன் கொஞ்சம் கம்மியாகும். இல்லை நான் பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும்போது, இல்லை
பரவாயில்லைங்க, எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நானே அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே அங்கே ஒரு கப்போர்டை காட்டுவீங்க. அதுலேருந்து அப்புறம் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. நீங்கள் தடவை தான் போவீங்க, பட் என்ன உங்கள் கால் அந்த சைடுக்கு தான் கால் நகர்த்தி தடவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. புரிஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு கொஞ்சம் ஆயில்மெண்ட் கொடுங்க அப்படி சொல்லுது. ஏங்க இல்லை கொடுங்கலாம் ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு அவரே வந்துட்டு உங்கள் காலில் வந்துட்டு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி லேசாக மசாஜ் மாதிரி பண்ணுவார். உங்களுக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா சடனாக வந்துட்டு யாருன்னு தெரியாது. அது வந்துட்டு நம்ம கால்லாம் டச் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, வலி ஒரு பக்கம் உயிர் போகுது. பட் இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்மளை டச் பண்ணும்போது நம்மளுக்கு என்னடா இதுன்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஆனால் நீங்கள் வந்துட்டு எதையும் பேச மாட்டீங்க. பட் ஜின்னையே பார்த்துட்டு இருப்பீங்க கொஞ்ச நேரம். ஜின் வந்துட்டு உங்களுக்கு வலிக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக அந்த மசாஜ் பண்ண காலில் அவங்க காலை பார்த்து எங்கே உங்களுக்கு வலிச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு மசாஜ் பண்ணுவார். இதெல்லாம் வந்து கை கட்டி ஒரு ஓரமாக வந்துட்டு சுகா பார்ப்பார். இது ஏதோ உதவி பண்ணுற மாதிரி இல்லையே, இது வேறு ஏதோ ரூட்டில் போகுது அப்படின்ற மாதிரி தான் சுகா நினைப்பார். பட் எதுவும் கேட்டுக்க மாட்டார். இந்த ரூட்டு நல்ல ரூட் மாதிரி தான் எனக்கு தோணுது. இதே மாதிரி போய் இது 2 ரூட்டும் ஒரே ரூட்டாக மாறினா சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு சுகா வந்துட்டு மனசில் நினச்சிங்கன்னா சிரிப்பார். அப்போ வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க சுகா சிரிக்கிறது. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் நண்பன் பொண்ணுங்களை இது வரைக்கும் பார்த்தா கூட ஒரு வார்த்தை பேசவே மாட்டான். எந்த பொண்ணுக்கிட்டேயும் ஏதாவது திங்ஸ் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட அந்த பொண்ணை டச் பண்ணாமல் கொடுப்பான். அப்படியேப்பட்ட இவன் இன்னைக்கு உன்னை தூக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் உன் காலுக்கு அவன் மசாஜ் பண்ணி விட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என் நண்பனா இல்லை வேறு யாரோ சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது ஜின்னுக்கு அப்போ புதையிரும். அப்படி சொல்லிட்டு சுகா வந்துட்டு மறைப்பார் ஜின் வந்துட்டு. இதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு சிரிப்பீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற மனுஷன் இப்போ நம்மளை தூக்கி இந்த அளவுக்கு நம்மளுக்கு வலிக்கூடாது சொல்லிட்டு நம்ம காலெலாம் வந்து மசாஜ் பண்ணி விடுறாரு அப்படி சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்துட்டு அப்படி எதுவும் சொல்லிக்க மாட்டீங்க. ஜின் வந்துட்டு சுகா மறைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்ப்பார். நீங்களும் வந்துட்டு ஜின்னை பார்ப்பீங்க. 2 பேருமே கொஞ்சம் நேரம் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துன்னு இருப்பீங்க. பார்த்து உடனே அதுக்கப்புறம் சுகா என்ன நடக்குது இங்கே, இதுங்க 2 இப்படி முகத்தை பார்த்துக்குது அப்படி சொல்லி சுகா வந்து எனக்கு பசிக்குது அப்படி சொல்லும்போது தான் நீங்கள் 2 பேரும் ரியாலிட்டி வந்துட்டு. அப்போ ஜின் வந்துட்டு சாரி அப்படி சொல்லும்போது நீங்களும் இல்லை சாரி அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் ரொம்ப ஆக்வர்டாக ஆகிடும். இதை பார்க்கும்போது சுகாவுக்கு செம சிரிப்பு. பட் சிரிக்கவே மாட்டார். இல்லைம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்ச நேரம் பிரதர்லாம் சொன்னேன், பிரதர் இவ்வளோ பசியோடு இருக்கிறாரு, கொஞ்சம் சாப்பாடு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லுவார். நீங்கள் ஆல்ரெடி சாப்பாடுலாம் எடுத்து டேபிள் மேலே தான் வச்சுட்டு தான் வந்து அவங்க 2 பேர் கூப்பிட போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் டேபிள் மேலே இருக்குதுங்க அண்ணா அப்படி சொல்லும்போது என் அண்ணானே கன்ஃபார்ம் பண்ணிட்டியாம்மா அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இல்லைம்மா இல்லை, இதுக்கப்புறம் நானும் உன்னை தங்கச்சினே கூப்பிட ஆரம்பிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லுவார். அதுக்கு நீங்கள் ஸ்மைல் பண்ணிங்க. சரி நான் சாப்பிட இல்லை டேபிள் மேலே தான் எனக்கு இது நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், நீ உட்காந்துருமா இதுமாரி சொல்லி சுகா சொல்லுவார். அப்போ வந்துட்டு சின்ன வந்துட்டு சுகா சாப்பிட போவாங்க. அப்போ என்ன வந்துட்டு ஜின் வந்துட்டு பிளேட்டில் சாப்பாடெலாம் போட்டு ஸ்பூனில் வச்சுருப்பார். இவன் என்னடா பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு தான் சுகா யோசிப்பார். பார்த்தா அவர் சாப்பிட மாட்டார். அதை சாப்பிட எடுத்துன்னு உங்ககிட்ட வருவார். வந்துட்டு நீங்களும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு கொடுக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்கள் மேலே ஒரு அக்கறை காட்டுறதுக்கு ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் ஆர்ஃபென்ஷன் தான் வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு மாயாவதி தான் ஃப்ரெண்டு. அவளை தவிர வேற யாரும் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்துட்டு நம்மளை பற்றி இந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்களே சொல்லிவிட்டு உங்களுக்கு கண்ணெலாம் லேசாக கலங்கும். இதை பார்க்குற ஜின்னுக்கு வந்துட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேங்களா, அதனால தான் நீங்கள் அழுகுறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் கண் கலவரத்தை பற்றி தெரிஞ்சிச்சு, நான் ஏதாவது உங்களை இந்த மாதிரி டச் பண்ணி தூக்கம் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது சுவா சைலண்ட் ஆகிட்டு இருப்பார். எதுவும் இப்போ சென்டரில் பேச வேணாம் சொல்லிவிட்டு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் இந்த மாதிரி யாருமே கிடையாது. நானும் மாயும் ஆர்ஃபென்ஷன் தான் வாழ்ந்தோம். பட் எங்களுக்கு வந்து காலேஜெலாம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் வந்துட்டு இந்த கெஃபே ஓப்பன் பண்ணி நடத்தி இருக்கிறோம். ஆக்சுவலி மாயாவுக்கு வந்துட்டு அர்ஜுன் இருக்கிறாரு. பட் என் லைஃப்பில் வந்துட்டு என்னை கேர் பண்ணுறது வந்து மாயா ஒருத்தவங்க தான். பட் இப்போ மாயாவுக்கு அடுத்தது நீங்கள் என் மேலே இந்த அளவுக்கு கேர் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப்லேயே வந்துட்டு ஒரு பர்சன் நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களேன்னு தோணுச்சு. அப்படின்னு இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் சொல்லிடுங்க. ஏன் இப்படி சொன்னீங்கன்றதே உங்களுக்கே தெரியாது. அப்போ தான் நீங்கள் ஒரு நிமிஷம் ரியலைஸ் பண்ணுங்க, அச்சோ நம்ம என்னத்தை சொல்லி வச்சோம், இப்போ இவங்க உதவியை வந்துட்டு நம்ம வந்துட்டு தப்பாக எடுத்து நிற்கிறாங்கன்னு நம்மளை பற்றி நினச்சிக்க மாட்டாங்களா இவர் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் என்ன சொல்லுங்கள், இல்லை சாரிங்க ஏதோ
வாய் தவறி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லும்போது, அப்போ ஜின் சொல்லுவார், இதில் நாங்கள் வாய் தவறி சொன்னது, நீங்கள் அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. இல்லை, நீங்கள் ஏதோ சொன்னீங்க இப்போ, பட் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, பட் எனக்கு ஃபுல்லாக புரியல அப்படின்னு ஜின் கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொன்னோன்னே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்களா, உங்கள் லைஃப்பில் எப்பயுமே நான் உங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கு உங்க கூட இருப்பேங்க, அந்த விஷயத்தை மட்டும் உங்கள் மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க சொல்லிவிட்டு ஜின்னு கிட்டன்னு அவர் டேபிள்கிட்ட போய்ட்டு டேபிளை பார்த்து இதை சுகா பார்த்துன்னு இருப்பார். ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டு தான் இருப்பார். பட் சுகா வந்துட்டு நான் இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி அவருக்கு மாட்டுன்னு எனக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி சாப்பிட்டுன்னு இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ ஏதோ 2 பேருக்குள்ளே பிடிச்சிருக்குதுன்றதை வந்துட்டு சுகா நல்லா நோட்டீஸ் பண்ணிடுவார். அதனால் இப்போ நம்ம சென்டரில் ஏதாவது போய் பேச போய் அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னா இது எதுக்கு வம்பு, இவங்க 2 பேருக்குள்ளேயே கொஞ்சம் போகட்டும் கான்வர்சேஷன், அது மட்டும் இல்லை நம்ம நண்பனுங்க கூட்டம் வந்தது எந்த அளவுக்கு நல்லதாக போக வச்சுப்பார் அப்படி சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சினே அவர் சாப்பிட்டு தான் இருப்பார். ஆக்சுவலி ஜின் வந்து உட்காந்து அவர் சாப்பிடும்போது கூட வந்துட்டு சுகா கிட்ட பேசவே மாட்டார். ஏன்னா ஜின் நார்மலாகவே எப்பவுமே சாப்பிடும்போது எதாக இருந்தாலும் சுகா கிட்ட பேசுவார். பட் இப்போ பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிடுவார். இதெல்லாம் வந்துட்டு சுகா பார்க்கும்போது அவரும் கேட்டுக்கூட சொல்லி சைலண்ட் ஆகிடுவாங்க. பட் என்னென்னா நீங்கள் இங்கே சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அந்த சாப்பாடு அப்படியே தான் இருக்கும். ஏன் நம்ம என்னடா சடனாக இப்படி நம்ம சொல்லிட்டுமே, காலையில் தான் இவரை பார்த்தோம், பட் உதவி பண்ணால் சடனாக நம்ம ஏன் இந்த மாதிரி வார்த்தைலாம் இவரை பார்த்து பேசிட்டேன், நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு, இந்த பொண்ணு பாரு காலையிலே பார்த்துட்டு இப்போ நைட் வந்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்குதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாமலே வச்சுன்னே இருப்பீங்க பிளேட்டை. இவங்க 2 பேரும் சாப்பிட்டே முடிச்சுட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, பிளேட் அப்படியே தான் இருக்கும். இதை வந்துட்டு ஜின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு, ஏன் நீங்கள் சாப்பிட்லீங்களா அப்படி சொல்லுவோம். இல்லைங்க எனக்கு பசிக்கல அப்படி சொல்லும்போது, பசிக்கல ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலிங்களே அப்படி சொல்லும்போது, இல்லைங்க பசிக்கல அப்படி சொல்லுவேன். அப்போ ஜின்னை எடுத்துகிட்டு ஸ்பூன் எடுத்து வீட்டு வருவார். இல்லை நான் சாப்பிட்டு, இல்லை பரவாயில்லைங்க நான் வீட்டு, ஏன்னா நான் இப்போ கொடுத்துட்டு போனால் நீங்கள் கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டீங்க, அதுக்கு தான் நான் வீட்டை வரேன் அப்படி சொல்லும்போது, இல்லை இல்லை அப்படி ப்ளீஸ் கொஞ்சம் வாயை திறக்கிறீங்களா, ஏன்னா ரொம்ப நேரமே என்னாடி ஸ்பூன் பிடிச்சுன்னு இருக்க முடியல, கை வலிக்குது அப்படி சொன்னோன்னே அவர் சும்மா தான் இப்படி சொல்லுவார், ஏன்னா அப்போ தான் நீங்கள் வாயை திறப்பீங்க சொல்லிட்டு, அப்போ நீங்கள் வாயை திறப்பீங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு வருவார். இதெல்லாம் பார்க்குற சுகா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் ஃபோனை எடுத்து வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஆக்சுவலி ஜின்னு வந்துட்டு உங்களை பார்ப்பாரு, நீங்களும் ஜின்னை பார்ப்பீங்க, அவர் உங்களுக்கு சாப்பிட வீட்டி விட்டுணும் இருப்பார். இதை வந்துட்டு சுகா கொஞ்ச நேரம் தான் வீடியோ இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஃபோனை ஆஃப் பண்ணிடுவார், வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அவர் ஜோப்பில் வச்சுக்குவார். ஏன்னா இது ஜின்னுக்கு தெரிஞ்சால் அப்புறம் தூக்கி போட்டு உடச்சிக்காரு இல்லை அவரோட ஃபோனை, அதுக்கோசரம். அப்போ வந்துட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் ஒருத்தர் பார்த்துங்க, 2 பேருக்குள்ளேயும் வந்துட்டு சந்தோஷமும் இருக்கும், பயமும் இருக்கும். ஏன்னு வந்துட்டு உங்கள் 2 பேருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பாதி தான் சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ சொல்லுங்க, இல்லை எனக்கு போதும் ஜின் அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. இல்லை ஆக்சுவலி நீங்கள் பாதி கூட சாப்பிடல சரியா, இல்லை இல்லை எனக்கு பசிக்கல, எனக்கு இதுவே போதும், வயிறு ரொம்பிடுச்சு அப்படி சொல்லும்போது, சரி நீங்கள் இங்கே உட்காருங்க சொல்லிவிட்டு பிளேட் எடுத்துகிட்டு போய் டேபிளில் வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு, தண்ணி கூட அவரே வந்து வீட்டி விடுவார். இல்லை நான் குடிக்கிற சொல்லும்போது, பரவாயில்ல நான் வீட்டி விடுறேன்னு சொல்லிவிட்டு தண்ணி அவர் தான் குடிக்க வைப்பார். உங்களுக்கு இப்போ ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதை வந்துட்டு ஒருவேளை நம்ம லவ் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டோமா இந்த மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்க. பட் அது எப்படி ஒரே நாளில் லவ் வந்துடும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கம் தோணும். இங்கே ஜின்னுக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்துட்டு அவருக்கும் புரியாது. பட் அவரை பொறுத்தவரை நீங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும் அவர் நினைக்கிறாரு, ஏன்னு அந்த மனுஷனுக்கும் தெரியல. அப்போ வந்துட்டு முடிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து சுகர் டே நம்ம கீழே போகலாமா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, கீழே யா அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்குது, என்ன கீழேயா அப்படின்னு கேட்குறேன். இல்லைடா ஆக்சுவலி சாராக்கு வந்து அடிபட்டு இருக்குதுல்ல, அதனால் நான் இங்கே மேலே இருக்கேன், நீ வேணால் கீழே போ அப்படி சொல்லும்போது சுகா வந்துட்டு அப்போ சுகா வந்துட்டு ஒரு நிமிஷம் ஜின்னை பார்ப்பாரு, என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைடா நீ என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்க ஓகேவா, என் தங்கச்சி ஏதாவது ஒன்று நான் தாங்கிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லும்போது அப்போ உங்களுக்கு சிரிப்பு வந்துடும், நீங்கள் சிரிப்பீங்க. இதை பார்க்குற ஜின்னுக்கு வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். அப்புறம் சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு வரேன். ஆக்சுவலி வந்து சிவா வந்துட்டு இவங்க 2 பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் கொடுக்கணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணம் ஏற்கனவே நின்று போனதுலேருந்து அவன் லைஃபே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது, இந்த பொண்ணாச்சு கூட வரட்டும் அவன் லைஃப்குள்ளே அப்படி சொல்லிட்டு தான் அவர் வந்துட்டு கீழே போகிற 2 பேரும் கீழே போக மாட்டார். அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே நின்று இருப்பார். இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா கேட்கலாமா சொல்லிட்டு. பார்த்தா நீங்கள் 2 பேருமே பேசவே மாட்டீங்க.
நீங்க வந்துட்டு தலைய கீழ குனிஞ்சு நிப்பீங்க. ஜின்னு வந்துட்டு அந்த சைடு தலைய கீழ குனிஞ்சு நிப்பாரு. இவரு ஒரு 5 நிமிஷம் நின்னு பார்ப்பாரு. இதுங்க பேசாதுங்க போல இருக்குது. நம்ம டைம் இதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம். ஐயய்யோ! நான் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோனே பண்ணல. அவ என்ன சாவடிக்க போறா. அப்படி சொல்லிட்டு சுகா ஓடுவாரு. ஓடி போயிட்டு அவர் ஃபோன் எடுத்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஆக்சுவலா ஜின் வந்துட்டு இப்போ பேச ஆரம்பிப்பாரு. "சாரா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. "என்னங்க?" அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஆக்சுவலி சாரா எனக்கு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு மேரேஜ்க்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேரேஜ் வந்து கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு மண்டபத்துலேருந்து அவங்க வேறு யாரோ விரும்பியிருந்தாங்க. அவங்க கூட போயிட்டாங்க. என்னோட கல்யாணம் நின்றுடுச்சு. இதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொன்னேன்னு சொல்லுவார். இது வந்துட்டு சாராக்கு புரியாது. இவர் எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஜீன் சொல்லுவார், நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கலாம் விரும்பலை. ஏன்னா ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி நின்று போச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அது மட்டும் இல்லை சாரா எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படி சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சைலண்ட்டாகவே இருப்பீங்க. அப்போ ஜீன் சொல்லுவார், ஆமாம் நான் உன்னை வந்துட்டு இன்றைக்கி தான் பார்த்தேன். இன்றைக்கி உன்னை பிடிச்சிருக்குது வந்து சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நீ நினைக்கலாம். பட் நான் உன்னை இப்போ பார்க்கல, இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, இப்போ சாராவுக்கு ஷாக் ஆகும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் நம்மளை பார்த்துருக்குறாரா அப்படி சொல்லிட்டு. நான் உன்னை ஃபஸ்ட்டு ஒரு மாலில் தான் பார்த்தேன். ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்துட்டு குழந்தைய வச்சுக்க சமாதானப்படுத்தின்னு இருந்தாங்க. ஒரு குட்டி பையனை. பட் அந்த பையன் அவங்க அம்மா நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நான் தூரத்துலேருந்து தான் உன்னை பார்த்தேன். அந்த பையன் ரொம்ப கெலாட்டா பண்ணியிருந்தான். அப்போ நீ தான் வந்துட்டு அந்த பையன்கிட்ட வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடி காட்டின. அந்த பையன் அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆனான். அப்புறம் அந்த பையன் கூட சேர்ந்து நீயும் டான்ஸ் ஆடினா. அந்த பையன் அதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு உனக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உன்னை கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு போனான். நான் உன்னை ஃபஸ்ட்டு அப்போ தான் பார்த்தேனே. பட் உன்னை எனக்கு அப்போயே பிடிச்சிருந்துச்சு. பட் நீ யாருன்னே தெரியாது எனக்கு அப்போ. சரி அதுக்கப்புறம் நான் நார்மலாக விட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு தடவை பார்த்தேன். ஆக்சுவலி நான் காரில் ட்ராவல் பண்ணி போயிருக்கும்போது நீ ஆக்சுவலி ஒரு வயசானவங்களை வந்துட்டு நீ ரோட் க்ராஸ் பண்ணி விட்டுருந்த. அகெயின் வந்துட்டு உன்னை மறுபடியும் பார்த்தப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பட் என்ன ஒரு விஷயம்னா உங்ககிட்ட வந்து என்னால் பேசவே முடியல. நீ க்ராஸ் பண்ணி விட்டு அவங்கக்கிட்ட நீ போயிட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க உன் தலையில் கை வச்சு நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. நான் அதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன். பட் எனக்கு ஏனே தெரியல, உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பட் வந்துட்டு உங்கள்கிட்ட என்னால் பேசவே முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக உன்னை பார்க்கவே முடியாமல் ஆயிடுச்சு. அதுதான் கடைசியாக பார்த்தது. இன்றைக்கி இந்த ஊருக்கு வந்தப்போ நீ வந்துட்டு என்கிட்ட அந்த கீ செயின் கீழே விழும்போது நீ எடுத்து கொடுக்கும்போது தான் நான் உன்னை பார்த்தப்ப மறுபடியும் நீ என் லைஃப்பில் வந்திருக்குன்றது எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அப்பயே வந்து சொல்லலாம்னு நினச்சேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்துருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்குன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு நான் தான் பார்த்துருக்கேன். பட் உனக்கு நான் யாருன்னே தெரியாது. நான் வந்து உன்னை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் நீ என்ன நினைப்பேன்னு சொல்லி தான் நான் எதுவுமே சொல்லலை. பட் இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேளை இப்போ நான் சொல்லாமல் போயிட்டேன்னா மறுபடியும் உன்னை பார்க்கவே முடியாதா என்னவோ தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஏற்கனவே வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி நின்று போச்சு. அந்த விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிட விரும்புகிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்க விரும்பலை. உனக்கு என்ன பிடிச்சா நாளைக்கு என்கிட்ட சொல்லு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு. ஒருவேளை பிடிக்கலன்னு பரவாயில்ல, நீ நல்லா இருந்தால் போதும் சாரா எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜின் சைலண்ட் ஆகிடுவார். இதை கேட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இளைஞர் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காரு, அதெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த இன்சிடெண்ட்லாம் வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கார். அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி நின்று போச்சு. அதையும் வந்துட்டு நம்மகிட்ட இவ்வளோ போல்டாக சொல்லிட்டாரே அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆனால் எதுவுமே பேச மாட்டீங்க. அப்போ வந்துட்டு சரி நான் கீழே கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, சரி ஜின் பார்த்து போங்க அப்படி சொல்லும்போது, கீழே தானே போகிறேன் இதுக்கு எதுக்கு பார்த்து போகணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். அப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, நான் படுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ ஜின் வந்துட்டு உங்ககிட்ட கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு தூக்கிடுவார். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடும். என்ன பண்ணுறீங்க ஜின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாய்ஸில் நடுங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஜின்னுக்கும் தெரியுது. பட் ஜின்னு சிரிப்பார். நீ நினைக்குமே தப்பான எந்த ஒரு எண்ணத்தில் நான் உன்னை தொடரல, தூக்கம் வருது சொன்னேன்ல, உன்னை இட்டுன்னு போயிட்டு இது ரூமில் படுக்க வைக்கலாம் சொல்லி தான் தூக்கினேன் அப்படி சொன்னோன்னே, இல்லை பரவாயில்ல ஆல்ரெடி நான் தான் தூக்கிட்டேன் அப்புறம் என்ன பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லிவிட்டு
அதுக்கப்புறம் உங்கள் ரூமில் போயிட்டு உங்களை படுக்க வைப்பார். படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு குட் நைட் சாரா அப்படி சொல்லுவார். நீங்கள் அதுக்கு குட் நைட் ஜின் அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. அப்புறம் ஜின் கேட்பாரு, மாயா எப்போ வருவாங்க? ஏன்னா இது வெளி டோர் வந்துட்டு க்ளோஸ் ஆகாமல் தானே இருக்கும், நீ வந்துட்டு கால் வலின்றதுனால லாக் போட முடியாது அப்படி சொல்லும்போது, இல்லை ஆக்சுவலி யாரும் வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வந்துட்டு ஜின் சொல்லுவார், பரவாயில்ல நான் வந்துட்டு வெளியில் அங்கே வெயிட் பண்ணுறேன், மாயா வந்த பிறகு நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் போங்க, யாரும் இங்கே வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, எனக்கு தெரியும் யாரும் வரமாட்டாங்க, பட் இருந்தாலும் என்னால் போய் நிம்மதியாக படுக்க முடியாது கீழே, ஆக்சுவலி மாயா வந்த பிறகு நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு உங்கள் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2 வருஷமாக பார்த்துருக்குறாரு, பட் அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு வந்துட்டு கேர் பண்ணுறாரு, ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நம்மளுக்கு ஜின்னை பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா ஒன்றுமே புரியலையே, இது லவ்வா இல்லை அவர் மேலே நம்மளுக்கு இருக்கிற மரியாதையா ஒன்றுமே புரியல சொல்லிட்டு நீங்கள் தூங்கிட்டீங்க. ஆக்சுவலி அவர் போயிட்டு உங்களோட வெளி டோரில் வந்துட்டு லாக் பண்ணிட்டு அங்கே ஏதாவது உட்காந்துப்பா ரொம்ப நேரம். ஆக்சுவலி மாயா 9 மணிக்கு வர்றன்ற மாதிரியா 12 மணி தான் வந்திருக்கோம். மாயா வந்துட்டு நடந்து வரும்போது மாயா அப்படின்னு கத்தும்போது ஜின் வந்துட்டு பயந்துட்டு அவரும் சேர்த்து அப்படி கத்தும்போது அப்போ தான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணாங்க மாயா, ஏம்மா இப்படி பயன்படுத்தினேன் அப்படி சொல்லும்போது, நீங்கள் தான் என்ன பயன்படுத்திட்டீங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு மாயா சொல்லும்போது, சரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னை பார்த்து மாயா கேட்கும்போது, இல்லைம்மா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் சுளிக்கிச்சு, அதனால அவங்க படுத்து நிற்கிறாங்க, டோர் வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியல, வந்துட்டு அவங்களால க்ளோஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிறேன், நீ வந்த பிறகு போகலாம் சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது, இதை கேட்குற மாயாவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏன்னா நார்மலாக காலையில் தான் பார்த்தாங்க, இந்த அளவுக்குலாம் வந்து கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுவும் நைட்டு 12 மணி அது வரைக்கும் மனுஷன் உள்ளே கூட போகாமல் வெளியில் உட்காந்து காவல் காத்து நிற்கிறானே அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் சொல்லுவார், மாயா ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு ஃப்ரெண்ட்லி வேலை தான் கேட்பாரு. அதுக்கு மாயா சைலண்ட்டாகவே இருப்பாங்க. சாரிம்மா தப்பாக எடுத்துக்காத, இவ்வளோ லேட்டாக வரையா, அது சேஃப் இல்லை, அதுக்கு தான் கேட்டேன், ஒரு நான் கேட்டது உனக்கு தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கம்மா அப்படி சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் இல்லை, ஆக்சுவலி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆக்சுவலி அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மேரேஜ் பண்ணிடலாம் சீக்கிரமாக சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் லேட் ஆச்சு. ஆக்சுவலாக அவங்க அங்கேயே என்னை தங்க சொன்னாங்க, பட் வந்துட்டு சாரா இங்கே இருப்பா தனியாக, அதுக்கோசரம் தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு மாயா சொல்லுவாங்க. சரி நீ சாராவை நல்லா பார்த்துக்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கு என்ன சாரா மேலே அவ்வளோ அக்கறை, ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் இங்கே வாசலில் உட்காந்து அப்படி தூங்கி இருக்கிறீங்க அப்படி சொல்லும்போது, ஜின் வந்துட்டு இதுக்கு எதுவும் சொல்ல முடியாது, சிரிச்சிங்கன்னே அவர் கீழே இப்போ நடந்து போய்ட்டு மெட்டிலேருந்து இறங்கி. அப்போ மாயாவுக்கு வந்துட்டு இதில் ஏதோ இருக்கிற மாதிரி இது என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு, அப்புறம் அவங்க போயிட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிக்கின்னு அவங்க உங்கள் ரூமுக்கு தான் வருவாங்க. வந்தால் நீங்கள் தூங்கியே இருக்க மாட்டீங்க, தூங்குறன்ற பேரில் குழப்பத்துலேயே இருப்பீங்க. அப்போ மாயா வந்துட்டு, ஏய் சாரா என்னடி பண்ணுற அப்படி சொல்லும்போது, பைத்தியம் நீ எவ்வளோ லேட்டாக வந்துக்கிற தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, நான் லேட்டாக வந்துட்டுலாம் போதும், எதுக்கு வந்துட்டு ஜின் அவ்வளோ நேரமாக வந்துட்டு வெளி டோர்லேயே வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது அவர் போகவே இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, ஆமாண்டி ஏன்னா வந்து டோர் நல்லா க்ளோஸ் பண்ண முடியாதுமே கால் சுளிக்குதுன்னு சொன்னார், அதனால் நான் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணார், நான் வந்து லாக் பண்ண பிறகு தான் அவர் போனார். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் அவர் உன் மேலே இந்த அளவுக்கு கேர் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு மாயா வந்துட்டு சாரா பார்த்து கேட்கும்போது, ஆக்சுவலி உங்களை பார்த்து கேட்கும்போது, நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க அப்படியே சொன்னோடனே மாயாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரெண்டு வந்து யாரையும் விரும்பாமல் அவள் லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு எங்கே இப்படியே இருந்துருவாளோன்னு ஒரு பயம் இருக்கும் மாயாவுக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க லவ்வை பற்றி பேசினா அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா, இப்போ நம்ம சாராவை இது அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜின் ரொம்ப நல்ல பர்சனாக தான் இருக்காரு, என்ன இருந்தாலும் யோசி, ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் விஷயம், நான் எதுவும் சொல்ல முடியாது, பட் என்னை பொறுத்தவரை அவர் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுறாரு, உனக்கு புரிஞ்சிச்சாடி நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு மாயா சொல்லுவாங்க. சரி அப்புறம் உன்னோட விஷயம் தான் ஆச்சு அப்படி சொன்னோன்னே, என்னோட விஷயமா எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி சொன்னோன்னே, என்னடி நெக்ஸ்ட் வீக்கா என்னால் நம்பவே முடியல அப்படி சொல்லும்போது மாயா சொல்லுவாங்க, ஆக்சுவலி அர்ஜுன் வந்துட்டு என்கிட்ட 3 வருஷமாக மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க,
பட் வந்துட்டு நான் வேணான்னு சொன்னதுக்கு காரணமே வந்துட்டு என்னால் உன்னை விட்டு போக முடியாதுடி. ஏன்னா நான் தான் நம்ம 2 பேருக்குமே அப்பா, அம்மா கிடையாது. நானும் உன்னை விட்டு போயிட்டா நீ கஷ்டப்பட சொல்லிட்டு தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன். பட் இந்த தடவை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸே வந்து கேட்டுட்டாங்க. என்னம்மா மேரேஜ் எப்போ தான் பண்ணுறது? இப்படி இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியல. அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் வச்சுக்கலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டாங்க. சிம்பிளாக பண்ணலாம் சொல்லிட்டு. அதுக்கு என்னால் எதுவும் பேச முடியலடி. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இதை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லும்போது, இதில் என்ன அடிக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ உன்னோட கனவே அதுதானே, அர்ஜுன் கூட மேரேஜ் பண்ணிக்கின்னு வாழ்க்கை நல்லா லீட் பண்ணணும். இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது எனக்கு தெரியுது. பட் நீ இப்படியே இருந்துச்சுன்னா நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இப்போ நானும் போயிட்டேன், நீ லோன்லியாக ஃபீல் பண்ணிடுவேன். அதுதான் யோசனை. ஆனால் இப்போ எனக்கு அந்த யோசனையே இல்லை. ஏன்னா இப்போ அவன் கூட சின்ன இருக்கிறாரு அப்படி சொல்லும்போது நீங்கள் இப்போ எதுவுமே பேச மாட்டீங்க. அப்போ வந்துட்டு மாயா சொல்லுவாங்க, உண்மையை சொல்லு, உனக்கு சின்ன பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்குதுடி. பட் எனக்கு சரியாக தெரியல இது லவ்வான்னு இல்லை அவர் மேலே இருக்க மரியாதையான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவீங்க நீங்கள். அதுக்கு மாயா சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் யோசனை. ஆனால் ஜின் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறது ரேரி. அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்குறாரு. அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்காரு இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்து. அது மட்டும் இல்லை, அவருக்கு மேரேஜ் நின்ன விஷயத்த கூட ஆனஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. எதாக இருந்தாலும் யோசி அப்படி சொல்லிட்டு சரி வா தூங்கலாம், தூக்கம் வருது சொல்லிட்டு 2 பேரும் படுத்துக்குவீங்க. அப்போ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து விடிஞ்சிடும். ஆக்சுவலி கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஏந்திரி மாட்டீங்க. மாயா தான் போய் ஏஞ்சி போய் கதவு திறக்க போனால் ஜின் நின்று இருப்பார். ஜின் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மாயா கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி சாராக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிருந்துச்சு எப்படின்னு கேட்க தான் வந்து, என்ன பண்ணுற சாரா அப்படின்னு ஜின் கேட்பாரு. அதுக்கு மாயா சொல்லுவாங்க, அவள் இன்னும் படுத்துன்னு தான் இருக்கிறான். ஏன்னா நீங்கள் வந்து கதவு தட்டுறது இப்போ 6 மணிங்க, 6 மணிக்கு யாரோ ஏந்திரிப்பாங்களாங்க அப்படி சொல்லிட்டு மாயா கேட்கும்போது, சாரி மாயா அப்படி சொல்லுது. சாரிலாம் ஒன்றும் வேணாம், உங்களுக்கு என் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குது தானே அப்படி சொல்லிட்டு மாயா கேட்கும்போது அதுக்கு ஜின் வந்துட்டு டக்குன்னு தலையை கீழே குனிஞ்சுக்காரு. என்ன ஜின் இவ்வளோ நல்லா தானே பேசுனீங்க வந்துங்க, இப்போ இதுக்கு தலையை கீழே குனிஞ்சுக்கிறீங்க அப்படி சொல்லும்போது, இல்லை ஒன்றும் இல்லையா, அது கூட கரெக்டாக என் முகத்தை பார்த்து சொல்லலை அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ஷுவா வந்து, நீ நல்லா கேட்டம்மா, நல்லா கேளுமா, இவனால் என் தூக்கம் கெட்டு போச்சு. நைட்டெல்லாம் இது சாராக்கு கால் சுளிக்குது, என்ன ஆகும் இருக்குமோ, தூங்கியிருப்பாங்களோ தூங்கி இருக்க மாட்டாங்களோ சொல்லி என்ன தூங்க விடலம்மா, என் கண்ணை போகிறோம், என் கண்ணு எப்படி ஆகிக்குது, இவன்னா ஒரு ஃப்ரெண்டு சொல்லி இவன் கூடலாம் ஏன் தான் படுத்தேன்னு தோணுச்சு, இவன் கூட படுத்ததுக்கு போய் ரோட்டில் படுத்த கூட நிம்மதியாக தூங்கியிருக்கலாமா. நான் அப்பயே சொன்னேன், டே 6 மணிடா ஏஞ்சிருக்க மாட்டேன் சாரா சொல்லும்போது, இல்லை நான் போய் கேட்டு தான் வரும் சொல்லிட்டு வந்துட்டாம்மா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இதை கேட்குற மாயாக்கு சிரிப்பு வரும். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஜின் வந்துட்டு சுகாவோட காலை ஒரே மாரி அவ்வளோதான். சுகா வந்து சாமி அப்படி சொல்லும்போது என்னாச்சு அப்படி சொன்னேன். ஒன்றும் இல்லைம்மா அவங்ககிட்ட உண்மையில சொன்னதுக்கு அவன் காலை போட்டு மெதிக்கிறான் அப்படி சொன்னோன்னே அப்போ ஜின் வந்து, இல்லை நான் அதெல்லாம் பண்ணல அப்படி சொன்னேன். நீங்கள் பண்ணலையா, நான் பார்த்தேன் நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படி சொல்லிட்டு மாயா சொல்லுவாங்க. இவங்க இப்படி கத்தும்போது நீங்களே ஏஞ்சிடுங்க. ஆக்சுவலி நீங்கள் ஏஞ்சி கொஞ்சம் நொண்டி தான் வருவீங்க நடந்து. யார் மாயா அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஜின் வந்துட்டு வேகமாக போயிட்டு, உங்களை பிடிச்சிக்காரு, நீங்கள் வெளியெல்லாம் போகல, நீங்கள் நார்மலாக நொண்டி வரீங்க, எதுக்கு இப்படி வர, உனக்கு கால் வலிக்க போகுது வா அப்படி சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு வந்து பிடிப்பாரு. அதுக்கப்புறம் டக்குனு தூக்கிடுவார். இதை பார்க்குற மாயாக்கெல்லாம் ஐயோ இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஆக்வர்டாகிடும். ஏன்னா வந்துட்டு மாயா முன்னாடியே வந்துட்டு உங்களை தூக்கிடுவார். தூக்கிட்டு அப்புறம் சோப்பில் உங்களை உட்கார வச்சு எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா வந்துட்டு உங்களை பார்த்து சிரிப்பாங்க. உங்களுக்கு ஆக்வர்டாகி நீங்கள் தலையை கீழே குடிச்சிக்கோங்க. அப்போ வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, ஜின் என் ஃப்ரெண்டு இப்படி தாங்குன்னு தாங்குறீங்க அப்படி சொல்லும்போது, அப்போ தான் ஜின்னே ஒரு நிமிஷம் நோட்டீஸ் பண்ணுவார். இவங்க முன்னாடியே போயிட்டு சாரை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இங்கே சுகமெல்லாம் உட்கார வச்சுருக்கிறாரு. அப்போ வந்துட்டு சாரி மாயா அப்படி சொல்லும்போது, என்கிட்ட இதுங்க சாரி கேட்குறீங்க, நீங்கள் தூக்கம் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நீங்கள் எதை தான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு மாயா சொல்லும்போது ஜின் வந்துட்டு, இப்போ கால் ஓகேவா உனக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் திக்கி பேசுவாங்க. இதை பார்க்குற சிவாவுக்கும் மாயாவுக்கும் என்னடா இதுங்க பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தோணும். சிவா வந்துட்டு, நான் போய் தூங்க போகிறேன், எனக்கு முடியல, ஏன்னா நைட்லாம் இவன் தூங்க விடல, இப்போயாச்சும் நான் தூங்கணும், இன்னும் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி போயிடுவார். மாயா வந்துட்டு சரி இவங்க 2 பேரும் பேசிட்டு சொல்லிவிட்டு, ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலைக்குது அப்படி சொல்லுவாங்க மாயா. உனக்கு என்னடி வேலைக்குது 6 மணிக்கு அப்படி சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை ஆக்சுவலி நம்ம போயிட்டு கஃபேலாம் வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு தொடச்சி எல்லாம் க்ளீன் ஓப்பன் பண்ணுறதுக்கலாம், நம்ம திறக்கிறதே 9 மணிக்கு தானே அப்படி சொல்லும்போது, 9 மணிக்கு தான் தெரியும், பட் இன்னைக்கு என்னவோ சீக்கிரமாக போய் பண்ணணும்னு தோணுது எனக்கு
அப்படி சொல்லிட்டு இப்படி முகத்தை இப்படி பண்ணிட்டு போவாங்க. பண்ணிட்டு சிரிப்பாங்க அவங்க. இது வந்துட்டு உங்களுக்கு புரியுது. ஆக்சுவலி மாயா வந்துட்டு நீங்களும் எல்லாம் சின்ன பேசுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்போ 2 பேருமே சைலண்ட்டாகவே உட்காந்துருப்பீங்க. பட் 2 பேரும் பேசிக்க மாட்டீங்க. அப்படி ஜின்னு வந்து தெரிஞ்சு ஓகே உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு நான் வரேன் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லும்போது ஜின் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படி சொல்லும்போது ஜின்னுக்கு இப்போ பயமாக எங்கே பிடிக்கல தான் சொல்லிடுவாங்களோன்ற மாதிரி இல்லை ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட் இல்லை நான் உங்ககிட்ட இப்போ பேசணும் உட்காருங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜின் கையை பிடிப்பீங்க. இது வந்துட்டு ஜின்னுக்கு ஷாக்கிங் ஆகிட்டேன். இப்போ அந்த மனிதனு கை காலே நடுங்கும். இங்கே அவர் கையை பிடிச்சோன்னே இதை பார்க்குறவங்களுக்கு சிரிப்பு வரும். பட் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. மனசுக்குள்ளே சிரிச்சிங்க நடுங்க மனுஷனுக்கு. அப்புறம் போயிட்டு நீங்கள் அப்புறம் அவர் உட்காரு. பட் நீங்கள் அவர் கையை அப்போ பிடிச்சிங்களா இப்பயும் பிடிச்சின்னு தான் இருக்கிறீங்க. இவருக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஆகிடும். இப்போ நம்ம கையை ஆக்சுவலி நீங்கள் பிடிச்சினே இருப்பீங்க. இவர் வந்துட்டு கை எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிப்பார். ஆக்சுவலி நீங்கள் கேட்டீங்கல்ல என்கிட்ட நைட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன கேட்டேன் என்ன சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஜின் சொல்லும்போது அப்போ நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை நேற்று நைட்டு அப்படி சொல்லும்போது இல்லை ஆக்சுவலி அது உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குதா சொல்லிட்டு சொன்னேன். சொன்னீங்களா கேட்டீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அவர் வந்து தப்பு தப்பாக பேசுவார். உங்களுக்கு புரியுது அவர் ரொம்ப நர்வஸில் இருக்காருன்றது. அதுக்கு இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் நான் கீழே போகிறேங்க அப்படின்னு சொல்லி வேகமாக ஏஞ்சி ஓடிடுவார். உங்களுக்கு சிரிப்பு வரும். இப்போ இதை பார்த்து இதோட இந்த பாட்டு முடியுதுன்னா ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குதா என்னன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கடா. இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க இந்த